பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம தங்கமயில இருந்துட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததா எதுக்குக்கா நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டில் இருக்கிற மொத்த வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வேணா நாங்கள் போட்டிருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜியும் ஒரு பக்கம் சொல்லவும், நீங்கள் ஆளாளுக்கு காலேஜுக்கு போயிட்டு வரீங்க, அதுக்கு அடுத்ததா டியூஷன் எடுக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, வெளியில் போயிட்டு வரீங்க, உங்களுக்கு எதுக்கு மறுபடியும் வீட்டுக்கு வந்து வேலை? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆமாம், சர்க்கரை டிகாஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் முதல்ல என்ன யோசிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு மாமா பண்ண விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் இப்படியெல்லாம் செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, என்ன விஷயம்க்கா, எனக்கும் நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னே புரியல. இல்லை மாமா வந்து அரசியோட விஷயத்த பண்ணாருல்ல, அதுதான் இன்னும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. மாமா இவ்வளோ பெரிய வாய்ப்பை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டாரு. இப்போ பண்ணுறது எல்லாமே அதிர்ச்சியாக தான் இருக்குல்ல. ஆனால் இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்பவே பெருமையாக இருக்குது. அரசிக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அரசிக்காக மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்காகவும் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி வரங்க, என்ன மாநாடை போட்டுட்ருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாமாவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், எங்கே போயிட்டாரு, ஆளையே காணோம், ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் ரூம்லலாம் இல்லை, வெளியில் போயிருக்காங்க, சரவண பழனியெல்லாம் கூட போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் வந்து கேட்கவும், அவருக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, எதுக்காக சும்மா வெளியிலலாம் போயிட்டு வர்றாரு, வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் வந்து நிற்கிறாரு. பாண்டியனை பார்த்த உடனே எல்லாரும் வாயடிச்சு போய் நின்றுட்டுருக்காங்க. அதான் உங்கள் அப்பாவே வந்துட்டாருல்ல, வாயை திறந்து கேளண்டா அப்படின்ற மாதிரி கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அவரையுப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன், இதில் என்ன தப்பு வேண்டி கிடக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எடுத்திருக்கேன், நாளையோட எல்லா பிரச்சனையும் முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்மக்கிட்ட ஒரு வயல் இருந்துச்சுல்ல, அந்த வயலை விற்கலான்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம். நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷனு, நாளைக்கு பணமும் வந்துடும். மீனா, நீ அந்த லோனை அடிச்சிருமா, நீ ட்ராவல்ஸ் வைக்கிறேன்னு சொன்னல, அந்த வேலையை நீ ஆரம்பியே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா, எதுக்கு இப்போ எனக்கெல்லாம் பணம் வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கதிர் வந்து சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க போகிற, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆக போகுது அதெல்லாம் யோசிக்கணும்ல. முதல்ல நான் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போய் ட்ராவல்ஸ் வைக்கிற வேலையை மட்டும் நீ பார், இதுலையாச்சும் என்னுடைய பேச்சை நீ கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாக்கிட்டேயும், நீ அந்த லோனெல்லாம் அடைச்சி விட்டுறமா, இவன்லாம் அடைக்க மாட்டான், எனக்கு இவன் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, ஃபஸ்ட்டு மாதம் சம்பளம் வாங்கிட்டு திருவிழா மாதிரி கொண்டாடினான், இவன்லாம் எங்கேருந்து போய் லோன் அடைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. இவனை நம்பி லோன் எடுத்து கொடுத்த நீதாம்மா பாவம், நீ எதுக்காக கஷ்டப்படணும், முதல்ல அந்த லோனெல்லாம் அடைச்சி விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான், எதுக்கு மாமா இப்போ போய் அந்த வயலை விற்கிறீங்க, காலம் போன காலத்தில் இப்போல்லாம் இடம் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்குது, அதனால் நீங்கள் எதுக்கு இருக்கிறதால விற்றுட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நானும் நல்லா யோசித்து பார்த்தம்மா, வாங்குறது வேணா கஷ்டமாக இருக்குது, விற்கிறது ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் திரும்ப அந்த பணத்தெல்லாம் ரெடி பண்ணனா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்காக வந்தவங்க நீங்கள்லாம் கஷ்டப்படுறீங்களே, அதுதாம்மா ஏற்றுக்கவே முடியல. அதுக்கப்புறம் கொடுத்தாக்க வேண்டான்னு சொல்கிறது, கொடுக்கலன்னா பெற்று விட்டுட்டாங்க, என்ன இவங்க நம்மளுக்கு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஏளனமாக பேசுறது, இதெல்லாம் எதுக்கு? முதல்ல கொடுக்குற படத்தை வாங்கிட்டு அவங்கவுங்க பிரச்சனையை முடிக்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாண்டியன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம தங்கமயில் இருந்துட்டு இந்த பக்கம் ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. கதிரராஜும் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட, நம்ம தெருவில் எத்தனை வண்டி போகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன ஒரு 4-5 வண்டி போகும், 2-3 சைக்கிள் போகும், 2-3 ஆட்டோ போகும், அத்தனையும் போய் வந்தாச்சு, ஆனால் நீ இன்னும் யோசித்த பாடே கிடையாது, என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாம் அப்பாவை பற்றி தான், அந்த வயலை வாங்கிறதுக்காக அப்பா எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்காருன்னு தெரியுமா, ஆனால் அதில் எந்த ஒரு முதலீடுமே போடாதன்னா
அந்த பணத்த வாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீயும் லோனுக்கு அங்கங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட. குடுக்குற பணத்த வாங்கி, அத வச்சு நீ ட்ராவல்ஸ் ஆரம்பி. அதுல வர பணத்த நீ மாமாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வேற வழியிலாவது வாங்கி குடு. அத மாமா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாருல்ல. அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்றாங்க. வாங்கலாம். ஆனா இருந்தாலும் இங்க பாரு நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. வேண்டாம் சொன்னா கேளு. குடுக்குற பணத்த வேண்டான்னு சொல்லாம நீ அந்த பணத்தை வாங்குறதா சரி. வாங்காம போனேன்னா மாமா ரொம்பவே கஷ்டப்படுவாரு. உங்களுக்காக தானே ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. நீ சொல்கிறது எல்லா விதத்துலேயும் சரிதான். அப்பா தன்னந்தனியே நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் அவர் பிள்ளைன்னா அவர் மாதிரியே கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலையும் நீ லோன் போட்டு தானே கடன் வாங்க போகிற. அதில் தானே ட்ராவல்ஸ் வாங்குற. மாமா கிட்ட கடை வாங்கன்னு தான் நினச்சி நீ ட்ராவல்ஸ் ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலையும் இங்கே பாரு, இருந்தாலையும் வேணாம் ஆனாலையும் வேணாம், நீ அந்த பணத்தை வாங்கிட்டு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரவணன் வராங்க. நீங்கள் ஏதாவது பர்சனலாக பேசுகிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நில்லுண்ணே. அப்பா எப்போ இந்த வழியில் விற்கிற பேச்செல்லாம் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொஞ்ச நாள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீயும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சொல்லலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ விற்க விட்டுருக்க மாட்டல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கடுத்து தான் இங்கே பாரு, அப்பா கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு நல்லபடியாக ட்ராவல்ஸ் ஆரம்பி. அப்பாவை ரொம்ப கஷ்டப்படுத்தாத சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட பணம் கொடுத்த உதவலாம் என்கிட்ட தெம்பில்ல. அதனால் ட்ராவல்ஸில் எங்கேயாவது நோட்டீஸ் போடுற வேலை, அதே மாதிரி கார் ஓட்டுற வேலை, இப்படி ஏதாவது இருந்தால் என்கிட்ட சொல்லு, கண்டிப்பாக நான் வந்து செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கூட நிற்கிறலன்னு அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக சரவணன் ரூமுக்கு போகிறாங்க. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல. நீங்களும் அமைதியாக தான் இருக்கீங்க. என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க? மாமா அவங்க 2 பேருக்கு மட்டும் பணத்தை கொடுக்குறாங்க, உங்களை கண்டுக்கவே மாட்டேன்றாரு. நான் சத்தமாக பேசினா சத்தமாக பேசுகிறேன், எங்கள் அப்பா கஷ்டப்படுவாங்க, எங்கள் அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம் சொன்னேன். இப்போவே நீ சத்தமாக பேசு, அதுக்கான பதிலையும் நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறேன். ஏன் உங்கள்கிட்ட பேசுகிறதுல எதுக்காக சண்டை போடுறேன், எல்லாத்தையும் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. சரவணன் சொல்கிறத பார்த்தோன்னே தங்கமயிலுக்கு என்ன பேசுறதுனே ஒன்றும் தெரியல. வாய் அடித்து போய் நின்றுட்டுருக்காங்க. நீ டிகிரி முடிக்கல, ஹோட்டல் கடையில் வேலை செஞ்சுட்டதை வசமாக என்கிட்ட மாட்டினேன். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் செய்கிறீங்க, எனக்கு என் புருஷனை மட்டும் விட்டுட்டீங்கன்னு சொல்லி எனக்கு பேசினதை அவளால் ஏற்றுக்க முடியல. மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. நான் என்ன சொன்னால் இவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து பயங்கரமாக அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம செந்தில் வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க. மீனாக இருந்துட்டு இப்போ மாமா பெரிய கிரேட் இல்லை, இப்போ என்னத்தை கிரேட் ஆகிட்டாரு. நான் இத்தனை வருஷமாக அந்த கடையில் சம்பளமே இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த 10 லட்சம் மட்டும் இல்லை, இதுக்கு மேலேயும் கொடுத்தாலையும் தப்பு இல்லை தான். ஆனால் இருந்தாலையும் மாமா வந்து பணம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் சம்பாதிக்கிறது எல்லாமே நம்மளுக்காக தான். ஆனால் இப்போ நீங்கள் வர வர சுயநலமாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து செந்தில்கிட்ட கேட்கவும், நான் அப்படி தான் யோசிப்பேன். அப்படி இருந்தால் மட்டும்தான் பிழைக்க முடியும், இல்லாட்டி முடியவே முடியாது. நீயும் அப்படி இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு 10 லட்சம் வரப்போது லோன் அடைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம செந்தில். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருமே கூடி உட்காந்துட்ருக்காங்க. எதுக்காக நம்ம இப்படி உட்காந்துட்ருக்கோம், அப்பா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இந்த பக்கம் செந்தில் இருந்துட்டு தாள மேளத்தோட ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. டேய் கொஞ்ச நேரம் அமைதியாக தான் இரண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் வந்துடுறாரு. மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வந்து நிற்கிறாங்க. என்னப்பா சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் உங்கள் மாமா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அன்றைக்கி மீனை மட்டும் லோன் போட்டு கொடுக்கலையேனா நான் எல்லாரும் முன்னாடியும் தலகுனிஞ்சு நின்றுருப்பேன். நான் இப்படி தைரியமாக இருக்கிறதுக்கு காரணமே மீனா தான். மீனா என் வீட்டுக்கு வந்ததில் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கோம். நீங்கள் பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி மீனாவை பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பணத்தை கொடுத்து வேலை வாங்குறதுல எனக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்ல சொல்ல கேட்காம பணத்தை வாங்கிட்டு வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்க. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா நல்ல பொண்ணு நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவள் கஷ்டத்தில் அவள் லோன் போட்டு கொடுத்தா 10 லட்ச ரூபாய் லோனு போட்டு கொடுத்தா யார் தான் அவளை கெட்டவன்னு சொல்ல போகிறாங்க, நல்லவங்கன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.